ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் நாதஸ்வரம் வாசித்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அபிராமியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்ன சார் நாதஸ்வரம் வாசித்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானகியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பித்தா, அப்புறம் அவரே எனக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா நாதஸ்வரத்தை பார்க்குறதுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமியோட ஃப்ரெண்டு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்போவுமே ஷூட்டிங் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா உங்கள் ஃபேமிலியில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே தீபா தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா, என்ன மேடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம இப்போ ஒரு பில்லோ கேம் விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டு அபிராமியோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கும்போது, இப்போ விளையாடும் போது தெரியும், ஒரு பில்லோ இருக்கும், அது எல்லாருக்கும் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பில்லோ யார்கிட்ட வருதோ அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்த்து நம்ம பேசணும் அப்படின்வாங்க. அது கேட்டு எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க, பாட்டும் ப்ளே பண்ணுவாங்க. அந்த பில்லோவையும் எல்லாருமே உட்காந்துட்டு ரவுண்டாக பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பில்லோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்த் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனந்த் மீனாட்சியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஆண்கள் வந்து ரொம்ப பலமானவங்க, பெண்கள் வீக் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே வீக்கு. ஏன்னா நான் ரொம்ப வீக்காக இருந்ததுனால ஒரு பொண்ணை தேடி போயிட்டேன். ஆனால் என்னோட மீனாட்சி என் மேலே நம்பிக்கை வச்சு நான் வருவேன் ரொம்பவே நம்பிட்டு இருந்தா. அவளுக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதனால் என் மீனாட்சிக்கு தான் வந்து நான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ கொண்டு போய் கொடுத்து சாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மீனாட்சி பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோ வந்து பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தர்மலிங்கம் கிட்ட போகும். தர்மலிங்கம் வந்து அவரை பற்றி எல்லாமே சொல்ல ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகும்போது ஜானகியோட தங்கச்சி தான் பார்க்குறேன்னு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் பார்த்தது கல்யாணம் பண்ணது எல்லாமே ஜானகி தான். பொதுவாக பொண்டாட்டிங்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நேசிப்பாங்க. ஆனால் என்னோட பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது. நான் செய்கிற வேலையும் நேசிச்சா, அந்த அளவுக்கு இந்த வேலையில் சம்பளம் எதுவுமே வராது. ஆனால் அந்த சம்பளத்தையும் வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி இந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வந்தா. அதனால் இந்த பில்லோ அவளுக்கு தான் கொடுக்கணும். ஐ லவ் யூ ஜானகி அப்படின்னு வந்துட்டு கொடுப்பாங்க. அது கேட்ட ஜானகியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பில்லோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஐஸ்வர்யா கிட்ட போகும். ஐஸ்வர்யா பில்லோ எடுத்துகிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. மீனாட்சி என்ன யோசிக்கிற பேசு அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை, நான் அருண் பற்றி தான் பேச போகிறேனே. அருண் வந்து என்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அவருக்கு என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. நானும் அருணை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பில்லோ கொண்டு போய் கொடுப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பில்லோ பாஸ் பண்ணும்போது அது தீபா கையில் தான் போகும். தீபா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு சாதாரண கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேனே. அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் என்னோட பாட்டி, என்னோட முருகர் சொல்லிட்டு என்னோட குடும்பமே இவ்வளோதான்ற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் முருகரோட பேர் கொண்ட கார்த்திகேயன்றவரே எனக்கு புருஷனாக அமைஞ்சார். அதுக்கப்புறம் எனக்கு முருகரே ரெண்டாவதாக தான் தோணுது. ஏன்னா எனக்கு எல்லாமே என்னோட புருஷன் செஞ்சு கொடுத்தாரு. தீபான்றவளுக்கு அடையாளமே இல்லாமல் இருந்தது. என் குரல் உலகத்துக்கே தெரியாமல் இருந்தது. என்னோட குரலை அடையாளப்படுத்தினதே இவர் தான். அதுவும் தீபாவை எல்லாருக்கும் வெளியே கொண்டு வந்தவர் இவர் தான். இவ்வளோ அழகான ஒரு குடும்பத்தையும் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த குடும்பமும் என் மேலே அந்த அளவுக்கு பாசமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே என்னோட கார்த்திக் தான் காரணம். அவர் மேலே நான் ரொம்பவே அன்பு வச்சுருக்கேன். ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த பில்லோவை கொடுப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பில்லோவை ரிசீவ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மீனாட்சியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அபிராமியோட ஃப்ரெண்ட் வந்து, என்னாச்சு தீபா வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி கார்த்திகை பார்த்தே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தா, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மீனாட்சி வந்துட்டு 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீபா கார்த்திக் மேலே ரொம்பவே அன்பு வச்சிட்ருக்கா. ஆனால் கார்த்திக் அதை அவ்வளோ வெளியாக காட்ட மாட்டார். அதனால் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளே அவர் வாயில இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை சொல்ல வர வைக்கணுன்றதுக்காக அவள் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இப்போ வரைக்கும் அது அவளால் முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்க போகுது. அதனால தான் தீபா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து, சரி நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை பற்றி நீ செய்யுன்னு சொல்லிட்டு மீனாட்சி காதில் எதையோ சொல்லுவாங்க. அதை கேட்டு மீனாட்சியும் ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவை பார்க்கறதுக்காக போவாங்க. இங்கே தீபா ஒரு இடத்துல நின்றுட்டு கார்த்திக் கிட்ட போய் எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணியும் அவர் இது வரைக்கும் லவ் பண்ணுறேன்னு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு காலையில் கல்யாணம் இருக்குது. இவ்வளோ நாள் டே கணக்கில் இருந்தது, ஆனால் இப்போ மணி கணக்கில் ஆகிடுச்சு. இதுக்குள்ளேயும் அவர் வாயில் இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தையை வர வைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மீனாட்சி போவாங்க. என்ன பண்ணுறது தீபா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தீபா, ஒன்றும் இல்லைங்கக்கா, நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னும் அவர் வாயில இருந்து என்னை லவ் பண்ணுறன்ற வார்த்தையை வர வைக்கல, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சியும், சரி உன் கையில் வந்து ரிங் போட்டிருக்கல, இது கார்த்திக் போட்ட ரிங்கு தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாக்கா, பந்தக்கால் ஃபங்க்ஷனில் அவர் போட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரிங்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன், உன் கையை காட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா கையை காட்டும்போது மீனாட்சி அந்த ரிங்கை கீழே விழுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. உடனே தீபா, என்னக்கா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுக்கிறதுக்கு
எடுக்கிறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அந்த சைடில் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்துட்டுருக்கோம். தீபாவும் போய் ரிங் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.